கைஸ், உண்மையை உறக்க சொல்வோம். நான் உங்கள் ஃபிட்னஸ் சரா. நம்ம நாள்தோறுமே உடற்பயிற்சி சம்மந்தமான விஷயங்கள் தான் பேசுவோம். இன்றைக்கும் நம்ம உடற்பயிற்சி சம்மந்தமான விஷயம் தான் பேச போகிறோம். என்ன அப்படின்னா, நம்ம நாள்தோறும் உடற்பயிற்சி பண்ணுங்கன்னு சொல்கிறோம். அது எதுக்காக அப்படின்னா, உடற்பயிற்சி உங்கள் வாழ்க்கை முறையை மேம்படுத்தும், உங்களோட தனிமனித சுய ஒழுக்கத்தை மேம்படுத்தும், உங்களோட பொருளாதாரத்தை மேம்படுத்தும், உங்களோட வாழ்க்கை முறையவே மாற்றும். இப்போ நம்ம உடற்பயிற்சி பண்ணுறதோட பலன்கள் மன அழுத்தத்தை குறைக்கும். உங்களுக்கு எவ்வளவோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. அப்போ உடற்பயிற்சி நான் ஆரோக்கியமாக தானே இருக்கேன், ஏன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த பதிவு. என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்க எந்த ஒரு விஷயமா வேணாலும் இருக்கட்டும், நீங்கள் அதில் இன்னும் மேம்படணும் அப்படின்னா நீங்கள் உடற்பயிற்சி பண்ணுங்கள். இதை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க ஒரு குழந்தைகளாக இருக்கலாம், பெரியவங்களாக இருக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் பொதுவான விஷயம்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு உடல் ஆரோக்கியம் வந்து இப்போ பணக்காரங்களாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், அடித்தட்டு மக்களாக இருக்கலாம், நீங்கள் மேந்தட்டு மக்களாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். ஒரு 500 ரூபா கொண்டு போய் எனக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுங்க நம்ம வாங்க முடியாது. ஒரு 10 கிலோமீட்டர் நம்ம ரன் பண்ணால் கிடைக்கக்கூடிய ஆரோக்கியம் நம்ம 10 கிலோமீட்டர் ரன் பண்ணால் தான் கிடைக்கும். அது சின்னவங்க, பெரியவங்க, பணக்காரங்க, ஏழைங்க எல்லாருக்கும் பொதுவான விஷயம். நம்ம உடற்பயிற்சி பண்ணி தான் ஆகணும். பண்ணினா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையை மேம்படுத்திக்க முடியும். ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா, யாராவது ஒருத்தவங்க உடற்பயிற்சி பண்ணி தன்னை வந்து தவறான வழியில் ஈடுபடுத்திக்கிறாங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கி உடற்பயிற்சி சம்மந்தப்பட்ட துறையில் தன்னை தவறான வழியில் போய்கிட்டு இருக்க ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது பாடி பில்டிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸ், டெஸ்டோஸ்டெரோன் சொல்லக்கூடிய கெமிக்கல் இன்ஜெக்ஷன்ஸ், சில ஸ்டீராய்ட்ஸ் சொல்லுவாங்க, அனபாலிக்குன்னு சொல்லுவாங்க. இது மட்டும்தான் தவறான பாதைக்கு எடுத்துகிட்டு போகுது. அதனால தான் நான் வந்து உடற்பயிற்சி பண்ணுறவங்களுக்கு நீங்கள் பாடி பில்டிங் பண்ணாதீங்க, அப்படியும் நீங்கள் பாடி பில்டிங் பண்ணினீங்க அப்படின்னா அதை ஆரோக்கியமாக பண்ணுங்கள். எதுவும் நேச்சுரலாக பண்ணுறதை தவிர்த்து இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பாடி பில்டிங் பண்ணாதீங்கன்னு சொல்லி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கிராமத்துலேருந்து ஒரு பையன் நான் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு உங்களோட ஆதரவு ரொம்ப மிகப்பெரிய உந்துதலாகவும் மிகப்பெரிய மோட்டிவேஷனாகவும் இருக்குது. உண்மையை உறக்க சொல்லும். நான் உங்களுடன் விடைபெறுகிறேன். நான் உங்கள் ஃபிட்னஸ் ஆரா. தேங்க்யூ கைஸ்.